உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இரண்டாம் கூடாரத்தில் ஆசாரியர்கள் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியன் சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், திறப்பின் வாசலை பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். சிந்தப்பட்ட ரத்தத்தை கொண்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற வேலையை பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். அந்த ரத்தத்தை தெளித்து இந்த ரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமானீர்கள் என்று சொல்லி பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சொல்ல வேண்டும். அடைக்கல பட்டணத்தில் வந்தவர்களை தன் ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிற வேலையை பிரதான ஆசாரியன் மாத்திரமே செய்ய வேண்டும். எங்களுக்கு கருப்புலாம் பிடிக்காது. சாலமோனின் திரைகள் இது வாசித்தேன். அவன் தேவாலயத்தில் இதுலையும் அரண்மனையிலையும் அவன் எதை தான் சூஸ் பண்ணானா? உன்னத பாட்டு சொல்லுது, சாலமோனின் திரைகளை போல நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். சாலமோன் சொன்னா பேக்ல பிளாக்க போடுறா. ஐயா, நான் பரிசுத்தவான்கள் வெள்ளை போடணும். கிறுக்குத்தனா வெள்ளை போட்டா வீடியோவில் லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணு ஒண்ணுமே தெரியாதுரா. அப்ப சாலமோனை போல ஞானியா என்ன செய்? பிளாக்க போடு. சாலமோன் சொன்னா பின்னாடி பிளாக்க போடு. கேமராக்கு கண்ணு நல்லா குழு குழு குழுன்னு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. பிளாக்கே எங்களுக்கு பிடிக்காது. அப்படின்னா நீ பைபிளை ஃபுல்லாக வெள்ளை பேப்பரில் வெள்ளை கலர்லேயே அச்சடிச்சிரு. உள்ள லெட்டர்ஸே இதில் தான் இருக்குது, கருப்பில் தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுவோம். சரி, இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். நம்ம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஆனாலும் நாம் பிரதான ஆசாரியன் செய்கிற வேலையை செய்ய முடியாது. பைபிள் தெளிவாக சொல்கிறது. எபிரேயர் 9:6, 9:7 ரெண்டையும் வாசிங்க. ஏனென்றால் குழப்பிடக்கூடாது. பிரதான ஆசாரியன் செய்கிற வேலையை அவர் வேண்டிக் கொண்டார். நீங்கள் ஆசாரியர் தான், நீங்கள் வேண்டிக் கொள்ளணும் என்கிற இடத்துக்கு நீ வரவே கூடாது. நான் அவருடைய துதியை சொல்லும்படி அழைக்கப்பட்டவன். ஆமென். பிரதான ஆசாரியன் மாத்திரமே இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிற வேலையை செய்கிறார். வாசிப்போம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள், எல்லாரும் கவனிங்க, முக்கியமான வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. ஆசாரியர்கள். எல்லாரும் சொல்லுங்க. ப்ளூரலா சிங்குலரா? சிங்குலரா ப்ளூரலா? ஒருமையா பன்மையா? அது தெரிஞ்சா இங்கே வந்திருக்கிறோம். ஆசாரியர்கள் பன்மை. ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே, ஆசாரியருக்கு ஒரு அண்டர்லைன் போடு, முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். நித்தமும் கையை தட்டு. ஆசாரியர்கள் செய்யற வேலை என்ன? அப்ப பிரதான ஆசாரியன் எல்லாத்தையும் செஞ்சிட்டார்னா நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ணணும், அதை டெய்லி பண்ணணும். கையை தட்டுங்க. நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆசாரியர்கள் முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். அடுத்த வசனம். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம். கையத்தட்டே. நல்லா நல்லா நல்லா. இரண்டாம் கூடாரத்தில் ஆசாரியர்கள் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியன் சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், திறப்பின் வாசலை பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். சிந்தப்பட்ட ரத்தத்தை கொண்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற வேலையை பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். அந்த ரத்தத்தை தெளித்து இந்த ரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமானீர்கள் என்று சொல்லி பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சொல்ல வேண்டும். அடைக்கல பட்டணத்தில் வந்தவர்களை தன் ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிற வேலையை பிரதான ஆசாரியன் மாத்திரமே செய்ய வேண்டும். இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே ஆசாரியர்களாகிய நாம் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நுழைகிறார். அவர் வருஷத்திற்கு ஒரு தரம் பழைய ஏற்பாட்டில் நுழைவானா? இங்க மகா பரிசுத்த ஸ்தலம் இரண்டாம் கூடாரம் எது? எது? பரலோகம். பரலோகம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இங்க அவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அல்ல, தன் சொந்த ரத்தத்தை எடுத்து வருஷத்திற்கு ஒரு தரம் அல்ல, ஒரே தரம் பிரவேசித்தார்.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.